ஹே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. ஐயோ எதுக்கு நான் படுற பாடு இருக்கே அரை லெவலுங்க. உண்மையாக இது உங்களுக்கு எல்லாருமே கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் சரி எப்படியோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு. இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறைய வரும். கொஞ்சம் இப்போ மேலே அந்த இதெல்லாம் கிளாம்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்சுவலி ஒழுங்காகவே செட் ஆகலைங்க. எனக்கே மொபைல் எப்போது வீட்டில் இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலி இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதையும் நான் உங்களுக்கு பக்காவாக இது பண்ணிவிட்டு செட் ஆகிடுச்சுன்னா செம்ம அந்த ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணி கரெக்டான ஒரு வியூ காமிப்பேன் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் விலாகு. சரி, எனக்கு ரொம்ப நாள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சரி எப்படியாவது ஒரு விலாக் பண்ணணும். இதுவே எனக்கு நிறைய விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்கும் வேஸ்ட்டாக செலவாகும். அதனால் சரி இப்படியாவது பண்ணலாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓடா ஏண்டா ஆறுனச்சின்னு பின்னாடி வரும் ஆறுனச்சின்னு இருக்கானுங்க. சரி இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போடலாம். என்ன ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கூட மொபைல் எங்கே கீழே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தான் மொபைல் கண்டிப்பாக கீழே விழக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலி இப்போதைக்கு நான் நார்மல் இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், சின்ன இதில் தான். சரி எப்படியாவது எடுக்கணுமே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாட்டி எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க ஒன்றும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல, சரிங்களா? நம்மளோட வேலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இது போட்டிருக்கோம், செலவு பண்ணி இப்படியெல்லாம் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி யார் சொல்கிறதோ நம்ம கேட்கக்கூடாதுங்க. நம்ம வேலை என்னவோ அது மட்டும் பார்த்துட்டு அழகாக போயிட்டாலே போதும். சூப்பராக இது இப்போ நைட் ஆகிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக கொஞ்சம் அப்லோட் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் வர வீடியோலாம் கொஞ்சம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா சென்னை தாங்க, நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் ஒன்று இந்த பைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்சது சரி கொஞ்சம் விலாகாவது போடலாமே. யூடியூபும் அது சும்மா தாங்க இருக்குது. சரி அதில் ஏதாவது கொஞ்சம் புதுசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகும் கொஞ்சம் புதுசாக போட்டுன்னு இருக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி போகிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறையத்துல லாஸுங்க எனக்கு சரியான லாஸ். நான் அதுவும் மீறி நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா சரி இந்த வாட்டி சரி இது நம்ம பிடிச்சது ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போகிற பெட்ரோல் பங்க் இது தாங்க. எப்போவுமே நான் இங்கே தான் போடுவேன். இங்கே தான் பெட்ரோல் பங்கு பார்த்திங்கன்னா நிறையா அந்த பெட்ரோலும் நல்லா சேவ் பண்ணிக்கலாம். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வர வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.